ஆண்டவரால் நடத்தப்படுகிறவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு அவர்களும் என்னவா இருக்கலாம், உறுதுணையாய் தாங்குகிறவர்களாக தரிசனத்தில் இணைந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்பெஷலா கர்த்தர் உங்களை இன்விடேஷன் கொடுத்து உங்களை அழைக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஏற்கனவே அழைச்சிட்டாரு. நம்ம அதை இறங்கிட்டோம்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுதலாகவே நாம் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, இவர்கள் இடத்துல உங்க பெயரை போட்டுக்கோங்க. சொல்லுங்க, உங்க பெயர். பவுல் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவார். ஆமென். உங்க பேரை சொல்லாமா? சொல்லுங்க. இந்த ஜனத்தை சொல்ற இடத்துல கூட உங்க பேரையே போட்டுக்கலாம். ஆமென், ஆமென். இந்த ஜானை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். எதற்கு? இந்த ஜான் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதற்காக. இந்த ஜான் கர்த்தருடைய துதியை, அல்லேலூயா. ஜெயந்தி, சகோதரி ஜெயந்தி கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். சிஸ்டர், உங்கள் பேரை சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருடைய துதியை சொல்லி வர கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இப்படி நாம் ஆண்டவருக்குள்ள விசுவாசிப்போமானா, நீங்க எப்பெல்லாம் துதி ஏறெடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் வல்லமை வெளிப்படும். வல்லமை. மோசே கரங்களை உயர்த்தி துதித்தார். ஆமென். அந்த துதியோடு கூட ஆரோனும் ஊரும் என்ன பண்ணாங்க? 2 பேரா இணைந்து தாங்கி பிடித்தார்கள். துதியில வல்லமை இருக்கு. கரங்களை உயர்த்தி துதிக்க 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 இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். நீங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிச்சீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, மற்றவங்க வாழ்க்கையில வெளிப்படும். உங்க சத்துருக்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா. உங்களோடு இருக்கிற தேவன் யார் என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நம்ம செய்ய வேண்டியதுல கரங்களை உயர்த்தி துதிக்கணும். சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். நீங்க துதிச்சா அற்புதம் நடக்கும். ஃபாதர் ரொம்ப அழகா பாடுறாரு. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அல்லேலூயா. துதி எடுத்தா, உங்க வீட்டுல துதி எடுத்து பாருங்க, சாத்தான் ஓடுவான். ஆமென். நம்ம துதிக்கல, நம்ம ஜெபிக்கல, அதனால சாத்தான் என்ன பண்றான்? விளையாடிக்கிட்டே இருக்கிறான். ஆமென். டேவிட் பாடினான். ஆமென். சவுலுக்கு விடுதலை. தாவீது பாடி துதித்தான். சவுலுக்கு நீங்க பாடி துதித்தான் கர்த்தர் யாரை விடுதலை ஆக்கணும் விடுதலை ஆக்குவார். ஆமென். உங்க துதியில வல்லமை உண்டு, மறந்துடாதீங்க. துதிக்கிறவங்க ஒரு நாளும் தோற்று போக மாட்டாங்க. சொல்லுங்க, துதிக்கிறவங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க துதிச்சா ஜெயம் பெறுவீர்கள். நான் கல்லூரியில் இருக்கும் பொழுது என்னுடைய பிரின்சிபாலுடைய அக்கா மகன் ஒரு பாடலை எழுதினார்கள். அது ரொம்ப பிரபலமாக எல்லா இடங்களிலும் பாட ஆரம்பித்தாங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். ஆமென். துதிக்க துதிக்க துயரமெல்லாம் பறந்திடுமே, ஜெபிக்க ஜெபிக்க ஜெயத்தின் மீது ஜெயம் அடைவேனே. துதிக்க துதிக்க துயரமெல்லாம் பறந்திடுமே, ஜெபிக்க ஜெபிக்க ஜெயத்தின் மீது ஜெயம் அடைவேனே. இதுதான் பாட்டு. ஆமென். நீங்க துதிக்க துதிக்க என்ன பண்ணுவீங்க? எல்லா துயரங்கள், ஜெபிக்க ஜெபிக்க ஜெயத்தின் மீது ஜெயம் அடைவீர்கள். அதனால சோர்ந்து போகாதருங்க. கர்த்தர் உங்களை துதிக்க தானே தெரிந்து கொண்டார். துதிங்களேன், ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்களேன், நன்றி சொல்லி பாருங்களேன், கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். ஆமென். இந்த நாளும் தொடர்ந்து நாம் தியானிக்கும்படியாக துதியினால நாம் இன்னும் எப்படி நம்மளுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆமென். நான் இந்த 7 நாட்களும் இதன் அடிப்படையில் தான் உங்களோடு பேசுகிறேன். மறந்துடாதீங்க. துதியின் வல்லமை, துதியின் ஆவி உங்க ஒவ்வொருவரையும் நிரப்பணும், ஆட்கொள்ள வேண்டும். நாம் துதிக்கிற ஒரு ஜனமாய் மாறணும். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாருல, ஒரு யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் துதிக்கிற ஒரு கூட்டம். ஆமென். யுத்தம் பண்ணும்படி நீ ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளுன்னு ஆண்டவர் யோசுவாவோடு சொன்னார்ல. ஆமென். அந்த கூட்டம் எப்பவும் ஜெபிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. நம்ம ஜெபித்தீங்கன்னா, நீங்க துதிச்சா ஆண்டவருக்காய் யுத்தம் பண்ணுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தான் உங்களை விசேஷமா தெரிந்து கொள்றார். ஜெபிக்கிற கூட்டத்தை வேர்பிரிக்கிறார். ஜெபத்துல துதியோடு இணைந்து ஆண்டவருக்காய் யுத்தத்தில் நிற்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை தனியா என்ன பண்றாரு? ஆமென். தொடர்ச்சியாய் நாம தியானிக்கும்படி யோசுவா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஒரு பெரிய எரிகோ கோட்டை, ஒரு மதில் தடையாக இருக்கிறது. எல்லாத்தையும் கர்த்தர் ஜெயம் கொடுத்து தாண்டி வந்துட்டாங்க. இதற்கு முன்னாடி 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதம் செய்வார். 3:5 நம்ம வாசித்தோம். அது எதற்கு? யோர்தானை கடந்து போவதற்கு முன்பதாய் உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த யோர்தான் சொன்னா இது தடையில்லாம எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. இன்னும் கவனித்து நம்ம பார்ப்போமானால், இன்றைக்கு அறுவடை காலங்களில் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு வெள்ளம், ஒரு ஆறு தான் இந்த யோர்தான் நதி. ஆமென். இதுக்கு நதி தான். நதினாலே புரண்டு ஓடும், வேகமாய் ஓடும். அல்லேலூயா. அப்போ நீங்க கவனிங்க, நிறைய பேர் வாழ்க்கையில எப்பவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை 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 பிரச்சனை, சண்டை போய்கிட்டே இருக்கும். சில பேர் வீட்டில் ஸ்பெஷலாக சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆமென். எங்கேயாவது போயிடலாமா, எதையாவது செஞ்சிடலான்ற எண்ணம் கூட பிசாசு கொண்டு வருவான். யோர்தான் கரை புரண்டு ஓடும். அல்லேலூயா. இந்த இடத்துல நிறைய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வேகமாய் நம்ம வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நம்ம போவோம். வாங்க வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. நிறைய குடும்பங்கள் வாழ்க்கையில எரிகோ போல ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையில, ஆசீர்வாதங்கள் தடை செய்யப்பட்ட நிலைமையில, முன்னேறி செல்ல முடியாத தடைகளோடு தான் இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த சத்தியத்தை கேளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. எரிகோ பட்டணம், எரிகோ இன்னைக்கு தடையாக இன்னைக்கு அடைக்கப்பட்டு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அடைக்கப்பட்டதுடைய அர்த்தம் என்ன? ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே. ஆமென். ஒருத்தரும் உள்ள வரவும் இல்லை, ஒருத்தரும் வெளியில அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார். தொடர்ந்து கீழே வாசிங்க, அடுத்த வசனம். அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற அந்த எரிகோவை, அந்த ராஜாவை, ஆமென், அந்த இன்றைக்கு இராணுவங்களை, ராஜா அல்லது யுத்த வீரர்களை உன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆமென். எப்போ ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாரு? அல்லேலூயா. எப்படி நம்ம கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு? கீழே தொடர்ந்து நீங்க வாசிங்க வேகமாக. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் ஆண்டவர் தெளிவா இங்க கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். ஆமென். என்ன சொல்றாருன்னா, யுத்தத்திற்கென்று வேர் பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதை நீ தெரிந்து கொண்டு அந்த கூட்டம் மாத்திரம் என்ன செய்யணும்? 6 நாட்கள். ஆமென். என்ன பண்ணணுமா? சுற்றி வரணும். அதற்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் போவாங்க. அல்லேலூயா. உனக்கு பின்னாடியும் வருவாங்க. நீ என்ன பண்ணணும்? இதற்கு முன்பதாக நீ 6 தடவை 6 நாட்களும் நீ சுற்றி வரணும். அல்லேலூயா. யுத்தம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அந்த கூட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த எரிகோ பட்டணத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது, இந்த அடைக்கப்பட்ட அடைப்பு திறக்கப்படணும், இந்த தடை மாறணும். அல்லேலூயா. அற்புதம் நடக்கணும். அப்படின்னா யுத்தத்திற்கென்று வேர் பிரிக்கப்பட்ட அந்த கூட்டத்தோடு நீ ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் நீ என்ன பண்ணணும்?
அந்த பட்டணத்தை நீ சுற்றி வர வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு பட்டணத்தை சுற்றி வருவதற்கென்று கர்த்தர் யுத்த செய்கிற ஜனத்தை, யுத்த புருஷர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இப்போ யுத்தத்தில் வரும் புருஷர்கள் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு பெண்களும் யுத்தம் செய்யும்படி இருக்கிறாங்க. இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆமென். பழைய ஏற்பாடு பெண்களை முக்கியப்படுத்தல, ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து பெண்களை முக்கியப்படுத்தினா. ஆமென். பெண்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு யுத்தம் செய்யும்படி, இந்த யுத்தத்தில் நாம் நிற்கும்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? அமைதியாய் சுற்றி வர வேண்டாம். சொல்லுங்க, அமைதியா. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் சில காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து நாம் என்ன பண்ண முடியல, வர முடியல. ஜெபிக்கிற எல்லாருமே யுத்தத்தில் இணைந்திருக்கிறீர்கள். ஆமென். உங்கள் வீட்டில இருந்து கிளம்பும் போதே ஜெப நடை பயணமா சோத்திரத்தோடு அந்த தெருக்கள், அந்த பகுதியை நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க. நாளை தினத்திலிருந்து உங்கள் ஜெபம் மாறணும். உங்கள் ஜெப நடை காலையில் எழும்பி எந்த நேரத்தில் ஜெபிக்க நீங்கள் வர்றீங்களோ அந்த தெருக்களில், அந்த வீடுகள் எல்லாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். சோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை நீங்கள் துதித்தலோடு கூட யாரோடு எந்த வார்த்தையும் பேசாமல் உங்கள் தெருக்கள், உங்கள் பகுதியில் ஒரு சுற்றி நாம் நடைப்பயணமாக நீங்கள் தான் வர போகிறீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஜெபிக்கும்படி அங்கிருந்து எத்தனை மணி கிளம்புறீங்களோ அது அங்கிருந்து சபை வருவதற்குள்ள ஜெப நடை பயணமா நீங்க என்ன பண்ணணும்? வரணும். அல்லேலூயா. வரும்போதே வந்த ரூட்டு வராம போகும்போது திரும்ப இன்னொரு வழியில போகணும். ஆமென். நான் சொல்றது புரியுதா? இப்போ ஒரு தடவை இந்த வழியில வந்தீங்கன்னா நீங்கள் போகும்போது சோத்திரத்தோடு என்ன பண்ண, ஜெபம் முடிச்சுட்டு அந்த வழியில், அடுத்த வழியில், வேற வழியில், ஆண்டவரை இந்த தெருவெல்லாம் சந்திங்க, இந்த ஜனங்களை தொடுங்க, மனக்கண்களை திறங்க, சுவிசேஷம் உள்ளே போகட்டும், ரட்சிப்பு பெறட்டும். இப்படி நீங்கள் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறீங்க. தூரத்துலேருந்து வர சகோதரர், நீங்கள் நல்ல சோத்திரம் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணலாம்? ஜெப நடையா அதுலேயே நீங்கள் வண்டியிலே சோத்திரம் பண்ணிக்கிட்டே வரலாம். கர்த்தர் அதில் மகிமைப்படுவான். உங்க ஜபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவான். யுத்த மனிதர்கள் யுத்தம் செய்யும்படி கர்த்தர் யாரெல்லாம் வேர்பிரித்தாரோ 3 விதத்துல நீங்க யுத்தம் பண்ணலாம். ஆமென். எனக்கு இவங்கெல்லாம் நடை பயணமா, ஜப நடை பயணமா யுத்தம் பண்ணினாங்க. ஆமென். சொல்லுங்க, ஜப நடை. பிவிகான் 8வது தெருல இருந்து இங்க வரத்துக்குள்ள எத்தனை வீடு, எத்தனை தெருவுக்கு ஜபம் பண்ணலாம்? 2வது தெரு. ஆமென். நீங்கள் எத்தனை தெருக்களுக்கு அப்படியே ஒரு போங்க, ரிவர்ஸில் பின்னாடி போங்க, அந்த கடைசி 7வது தெரு வரைக்கும் ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நடுவில் இருக்கு ஆண்டவரை 2 பக்கமும் தெருவெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன், ரட்சிக்கப்படட்டும், ஜனங்க ஆண்டவரை உம்மை தேடட்டும், ஆண்டவரை சுவிசேஷம் கடந்து போகட்டும், அப்படியே ரிட்டர்ன் வாங்க. அல்லேலூயா. ஒரு தடவை அப்படியே என்ன பண்ணலாம், பெரிய ஏரியா பிபி ரோடை சுற்றி வரலாம். கர்த்தர் உங்களுக்கு எந்த பக்கம் ஜெப நடை செய்ய சொல்றாரு போங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க நடங்க. ஆண்டவர் சொல்ற, நீ கால் மிதிக்கிற தேசத்தை, நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. பாஸ்டர்மா நான் தான் வரணும்னு இல்லை, நாங்கள் எங்கே நடந்து போனாலும் சோத்திரத்தோடு தான் உடையாத எல்லாம் ஆண்டவர் அந்த அடைப்பெல்லாம் உடைப்பா. அலங்கம் தடையா இருக்கிற அலங்கத்தை எல்லாம் கர்த்தர் உடைப்பான். ஆமென். செய்யலாமா? ஆமென். 2வது ஒரு யுத்தம், ஆவிக்குரிய ரீதியில் நான் பேசுகிறேன். 2வது என்னது? முழங்கால் யுத்தம். என்னது? முழங்காலில் யுத்தம் பண்ணுவது. முழங்காலை தேவ சமூகத்தில் முடக்கி நாம் யுத்தம் பண்ணணும். வேதத்தில் நிறைய தேவ மனிதர்கள் முழங்காலை முடக்கி இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? தேவ சமூகத்தில் போராடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாக்கோபு போராடினான். என்னது? யாக்கோபு போராடினான். எனக்கு பைபிளில் தொடர்ச்சியாக நீங்கள் தீர்க்கதரிசிகளில் பார்த்தீங்கன்னா எலியா முழங்கால் படிட்டு முகங்கூப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டிருக்கிறான், தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி இருக்கிறான். ஆமென். தானியேல் 3 வேளை முழங்கால் படியிட்டு எப்பொழுதும் ஜெபிக்கிற வண்ணமாய் தேவ சமூகத்தில் முழங்காலில் போராடி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பவுல், அல்லேலூயா. பேதுரு, இப்படி நம்ம நிறைய பேரை காட்ட முடியும். எல்லாவற்றிற்கு மேலா இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு அவரும் போராடி இருக்கிறார். நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரி. அல்லேலூயா. முழங்கால் யுத்தம் பண்ணின ஒரே ஒரு சிறந்த முன்மாதிரி இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்துவை போல முழங்காலை முடக்குங்க. முழங்காலை முடக்கினா அது ஒரு யுத்தம். அல்லேலூயா. முழங்கால் யுத்தம் ஆவிக்குரிய ஒரு யுத்தம். நீங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. ஆமென். மறைவிடங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை நீங்க மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும்னா உன் முழங்காலை முடக்கி யுத்தம் பண்ணிப்பார். உன் முழங்கால நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க போராடி ஆண்டவரை துதித்து பாருங்க. அந்த யுத்தத்தில் நீங்க ஜெயம் பெறுவீர்கள். மூளை சாதிக்க முடியாத முழங்கால் சாதிக்கும். ஆமென். உங்க வாயில நீங்க எவ்வளவு பேசி ஜெயிச்சலாம் நினைச்சாலும் முடியவே, சண்டை போட்டு ஜெயிச்சலாம் நினைச்சா முடியவே, அது வேற மாதிரி எல்லாம் போயிடும். உன் முழங்காலை முடக்கி ஜெபித்துப்பா. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும், தேவ சமூகத்தில் நீங்க முதல் காரியமா நடை பயணமான ஒரு யுத்தம், ஜெப நடை பயணமான ஒரு யுத்தம். ஆமென். அமைதியா சோத்திரத்தோடு நன்றி அறிதலோடு துதியோடு நீங்க உள்ள போறது. அல்லேலூயா. இது அதிகாரத்துல இருக்கு. இதே 2 அதிகாரத்துல யோசுவாவில் வேவு பார்க்க என்ன பண்றாரு ஆண்டவர்? யோசுவா மூலம் 2 பேர் அனுப்புறாரு. எரிகோ பட்டணத்தை போய் வேவு பாரு. இந்த ஜெப நடை பயணம் நிறைய நேரம் வேவு பார்ப்பது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் எங்கெல்லாம் வெளிப்படணுமோ, எங்கெல்லாம் பிசாசுடைய அலங்கம் இடிக்கப்படணுமோ, இதெல்லாம் நம்ம போய் என்ன பண்ணணும்? ஜபத்துல சோத்திரத்தோடு நம்ம போயிட்டு வந்தாலே வந்து முழங்கால் படியிட்டு, அல்லேலூயா. இப்ப முழங்கால் யுத்தத்தை ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த பகுதியில் நாங்க பார்த்த ஆண்டவரே இதெல்லாம் கிரியை செய்கிறதப்பா, இதெல்லாம் நிர்மூலமாகட்டும், இதெல்லாம் செயலற்று போகட்டும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும்னு முழங்கால் யுத்தம் நீங்க செய்ய ஆரம்பித்தா இடம் போதாது. 500 ஆத்துமா போதாது, அது 1000 பெருகிவிடும். 1000 பெருகும். செய்து பாருங்க. அல்லேலூயா. எனக்கு சபை வளர்ச்சி அதுல தான் இருக்கு. ஆமென். ஜெப நடை பயணம் அது ஒரு யுத்தம். உன் முழங்காலை முடக்கி குழுவா தனிப்பட்ட விதத்துல சபையோடு இணைந்து ஜெபிக்கும் போதெல்லாம் அதுல ஒரு யுத்தத்துல இணைந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, 3வது ஒரு யுத்தம் உபவாச யுத்தம். உபவாச ஜபத்தோடு கூடிய ஒரு யுத்தம். ஆமென். என்னது? உபவாசத்துல போராடுவது, உபவாசத்துல யுத்தம் பண்ணுவது. இன்னைக்கு உபவாசம் எடுக்க விடாம தான் நம்மோடு மாம்சம் போராடுகிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது. உபவாசத்துல நம்ம யுத்தம் பண்ணணும். இந்த ஜாதி பிசாசு ஆமென் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது. அல்லேலூயா. சில ஆவிகள் உபவாசத்தில் இருந்தாதான் வெளியில போகும். சில கட்டுகள் உடைக்கப்படும், சில பிசாசின் கிரியைகள் விலகும். உபவாசித்து பாருங்க. ஆமென். உன் கணவருக்காக, உன் பிள்ளைக்காக, உன் பிள்ளை முரட்டாட்டம் பண்றான், உன் பிள்ளை கீழ்ப்படியலை, உன் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை, உன் பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் வைராக்கியமா உபவாசம் எடுத்து பாருங்க, கண்ணீர் வடித்து பாருங்க. அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு கண்ணீர் வடிக்கணும். ஆமென். எதற்கு? ரட்சிக்கப்படுவதற்கு கண்ணீர் வடிக்கணும். இப்படி செய்யுங்க, அப்படி செஞ்சிருங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு தீமை வருவதற்கு கண்ணீர் வடித்து விடக்கூடாது. நல்ல கவனமா பாருங்க. ஆண்டவரே, என் கணவர் படுத்துற பாடு என்னால பொறுக்க முடியல, அவரை ஏதாவது செய்யுங்க ஆண்டவரேன்னு புலம்ப கூடாது. அப்படி கண்ணீர் வடிக்க கூடாது. அவரை தொடுங்க ஆண்டவரே, அவரை உணர்த்துங்கப்பா, அவர் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. உன் கண்ணீர் எதற்கு வடிக்கிறாய் என்பது ரொம்ப முக்கியம். அதுவும் உபவாசத்தோடு நீ வடிக்கிற கண்ணீருக்கு பலன் உண்டு. விசுவாசியை மறந்து விடாத, தேவ பிள்ளையை மறந்து விடாத. உபவாசத்துல யுத்தம் பண்ணு. உபவாசத்துல உனக்கு விரோதமாய் அலங்கம் எதிராய் நிற்குமானால், எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருக்குமானா, உன் ஆசீர்வாதங்களை இன்னைக்கு தடை பண்ணுமானால், 3 விதத்துல யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் இந்த நாட்கள் உன்னோடு என்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற யாராயிருந்தாலும் நீங்க யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை வேர்பிரித்திருக்கிறார். ஆண்டவருக்காக எழும்புங்க. யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்டவன். யோசுவா இன்னைக்கு ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டான். ஆமென். நம்ம சபையிலும் அப்படி எழும்பணும். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு எப்படி யுத்தம் பண்ணணும்னு? இனிமே இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். சபையில் ஆத்துமா ஆட்டப்படிக்கா வரும். ஆமென். செய்து பாருங்க, ஒருமனப்பட்டு பாருங்க, யுத்தம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு?
கொண்டு வருவான். இப்ப யுத்த சன்னதரா இருக்கக்கூடிய யுத்த புருஷர்களை தெரிந்து கொண்டு 6 நாட்களும் அந்த பட்டணத்தை, எரிகோ பட்டணத்தை என்ன பண்றாங்க, வெளியில சுற்றி வருகிற, உள்ள இல்ல. நம்ம சுத்துறதெல்லாம் வெளியில தான். ஆமென் சொல்லுங்க. அவுட்டர்ல தான். அவுட்டர்ல சுத்தினாலே போதும், ஆண்டவர் இன்னர்ல கிரியை செஞ்சிருவார். அல்லேலூயா. நீ வெளியில சுத்தி திரிந்து ஜபத்தோடு துதியோடு நீ வந்தாலே போதும், ஆண்டவர் உள்ள கிரியை செய்ய ஆரம்பித்துடுவார். ஆமென். ஆகவே எனக்கு அருமையானவுள்ள டைம் வேகமாக போயிடுச்சு. நான் உங்களை 8:15 முடிச்சு அனுப்பிடுறோம். நேற்று தாமதமானதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆமென். எல்லாம் வேலை முடிச்சுட்டு டயர்டாக வருவீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறாரா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் யுத்தம் எதில் பண்ண போறீங்க? ஜெபநட யுத்தம். சொல்லுங்க, ஜெபநட யுத்தம். நீங்க எங்கிருந்து கிளம்பினாலும் இந்த 7 நாட்களுக்குள்ள, மீதி இருக்கிற ஆண்டவரை இன்னும் ஒரு 4 நாள் இருக்குப்பா, 5 நாள் இருக்குப்பா, இந்த 5 நாள் நாங்கள் விட மாட்டோம். சொல்லுங்க, நான் என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். ஆண்டவரே, நாங்கள் நடப்போம், நாங்கள் துதிப்போம், நாங்கள் ஜெபிப்போம், எங்களுக்குரியதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமென். எங்க ஆசீர்வாதங்களை யார் எத்தனை பேர் தடை பண்ணினாலும் என் தேவன் எங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இங்க நடக்கிற காரியத்தை கவனிங்க. இப்படியே ஆண்டவர் 6 நாளும் நடக்க சொன்னாரு. கடைசி நாள் 7வது நாள், ஆமென், 7வது நாள் 7 முறை சுற்றி வாருங்கள் சொன்னார். இந்த யுத்தம் பண்றவங்களுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னடா இது யுத்தம்னா என்ன பண்ணோம்? சண்டை பண்ணோம். ஆமென். இவர் சண்டைலாம் பண்ண விடாம யுத்தத்திற்குன்னு தெரிஞ்சிட்டு என்னை சுத்தி வான்றாரு. அல்லேலூயா. அதுலயும் எதுவும் வாயை திறக்க கூடாது, எதுவும் நீ என்ன பண்ணக்கூடாது, பேசவே. நான் சொல்லுகிற கடைசி நாளில் எக்காலங்கள் தொனிக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள், அப்பொழுது துதியுங்க. அல்லேலூயா. அப்பவும் சத்தத்தை உயர்த்து. அது வரைக்கும் நீ பேசக்கூடாது. இப்ப பாருங்க, துதிக்கிற அல்லது யுத்தம் பண்ணுகிற கூட்டத்திற்கும் சொல்லிட்டாரு. அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும். இது யாருக்கு சொல்றாருன்னா ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஆமென். எல்லா ஜனமும் நடந்து போச்சுன்னா இடம் அங்க 10வது நாள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் ஞானமா யுத்தத்துக்குன்னு வேறு பிரிச்சல்ல அந்த சிறு கூட்டம், அதை மாத்திரம் நீ என்ன பண்ண, இப்போ துதிக்க அதை சுற்றி வர பயன்படுத்து. மீதி இருக்கிற ஆளு சும்மா இருக்கிறது சும்மா இருக்காது. ஆமென். என்னது? இந்த வேடிக்கை பார்க்குற ஆளு, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க சுத்தி வந்துனுக்கிறாங்களேன்னு இருக்கிறது சும்மா இருக்காது. அல்லேலூயா. அது என்ன பண்ணோம்? குறை சொல்லும். இதுன்னா சும்மா இவங்க சுத்தி வந்துனுக்கிறாங்களே. அவிவிசுவாசமா பேசும், அவநம்பிக்கையாய் பேசும், எதிர்மறையான பேச்சுகள் வரும். ஆமென். அல்லேலூயா. குழப்புகிற காரியங்கள் வரும், புரணி பேச்சு வரும். வருமா வராதா? ஒரு திரள் கூட்டம் ஜனமே உட்கார்ந்து இருக்குது, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்ம எப்படா இதை தாண்டி அந்த பக்கம் நம்ம பட்டணம் நம்ம ஊருக்கு போவோம், ஆண்டவர் நமக்கு நம்ம பட்டணத்தை கொடுப்பாரு, என் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பேன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு தெரியும் இது எப்பவும் முரட்டாட்டம் உள்ளது, இது எப்பவும் புரணி பேசும், குறை பேசும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் முன்கூட்டியே யோசுவா கிட்ட சொல்லிட்டாரு, ஒரு சிறு கூட்டத்தை தெரிஞ்சுக்கோ, அவங்கள சுற்றி வர சொல்லு, இவங்களுக்கும் சொல்லு, நான் சொல்லுகிற நாள் மட்டும் ஒருத்தரும் என்ன பண்ணக்கூடாது. ஆமென். ரொம்ப அழகா சொல்றாருல, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால். ஆமென். சத்தம். அல்லேலூயா. சிக்னல்லாம் கொடுப்பாங்க நிறைய பேர். ஆமென். ஒரு நாள் சுற்றி வந்துட்ட உடனே உற்சாகமாயிருவாங்க சில பேர். ஆமென். அதெல்லாம் செய்யாத, அமைதியாக சுற்றி வா. இன்னும் நாள் இருக்கு. கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்த, கர்த்தர் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. இதற்கு நடுவில் என்ன பண்ணக்கூடாது. சில பேர் இப்படி தான் ஜெயிக்கவே மாட்டாங்க, ஜெயிச்ச மாதிரி முன்னாடி உற்சாகமாயிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமென். என்னது? லாட்ரி சீட்டில் நம்பரே விழுந்திருக்காது, ஆனால் அடித்த மாதிரி உற்சாகமாயிருவாங்க. கடைசியில் பார்த்தா வேற யாருக்கோ, ஐயோ வேஸ்டாக போச்சே கத்தனதெல்லாம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்படக்கூடாது.
ஆமென். பொறுமையா இருக்கணும். அதுதான் அங்க சொல்றாரு. ஒருத்தரும் சத்தம் என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது, சத்தம் போடாத. ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு, உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும், எதிர்மறையான பேச்சு, அவிசுவாசமான பேச்சு, குறை சொல்லுகிற பேச்சு, புரணி பேசுகிற பேச்சு ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது. இதுதான் அவர் சொல்றாரு. ஒரு பேச்சும் வரக்கூடாது. குடும்ப கதை, நாட்டு கதை, இந்த கதை, அந்த கதை, ஊர் கதை, எந்த கதையும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தர் செய்கிறத நீயும் நின்று பாரு, அதோடு இணைந்து கொள். நீயும் அமைதியா கர்த்தரை துதி. அதை தான் அங்க சொல்ற. இருக்கிற இடத்துல உன்னால முடிஞ்சா துதி, இல்லைன்னா வாயை மூடிட்டு அமைதியா. அல்லேலூயா. அங்கதான் சொல்றார், நான் எப்பொழுது ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். எப்போ ஆர்ப்பரிக்க சொல்றனோ அப்போ உன் சத்தத்தை உயர்த்து, அப்போ ஆண்டவரை துதி, அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அது வரைக்கும் நீ என்ன பண்ணாத. நிறைய நேரம் ஆசீர்வாதங்கள் தடைப்படுவது ஏன், ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கவனிக்கணும். ஆமென். 3 காரியங்கள் வேகமாய் சொல்லுகிறேன். இயேசு 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏன் ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது? ஏன்? உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் முன்பாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, நிறைய நேரம் நாம் செய்கிற பாவம், நம்முடைய அக்கிரமம் தான் நமக்கு தடையாக நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது. உன் பாவத்தை நீ உணர்வது இல்லை, மனம் திரும்புவதற்கு உன்னை நீ ஒப்பு கொடுப்பது இல்லை, ஆண்டவருக்காக இடம் கொடுக்கவோ நீ மாற்ற. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவனால செழிக்க முடியாது, வாழ முடியாது, ஒரு விடுதலை பார்க்க முடியாது. அறிக்கை செய்யாத பாவம் நிறைய உண்டு. நீ அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவாய். தேவனுடைய முகத்திலிருந்து வெளிச்சமும் வாழ்க்கையில பிரகாசிக்கும். அடைக்கப்பட்டிருக்கிற அடைப்புகள், தடைகள் விலகும். இயேசுவின் நாமத்துல விலகும். நம்ம பாவம், நம்ம அக்கிரமம் ஒரு நாள் நமக்கு தடையா சொல்லுங்க, மாறவே கூடாது. தடையா என்ன பண்ணிடக்கூடாது. இரண்டாவது ஒரு தடை வேற எங்கேயும் இல்லை, நம்ம வாயின் பேசுற பேச்சு, நம்முடைய வார்த்தை. உன் நாவில என்ன இருக்கிறது? ஜீவனும் மரணமும் உண்டு. நீ ஜீவனை விரும்பினால் ஜீவனை சுதந்தரிப்பாய். நீ நன்மையை விரும்பினால் நன்மையை சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. இல்ல நீ சாபம், மரணம், இருள் இதுதான் வேணும்னா அதுதான் உனக்கு வரும். நீ எதை அறிக்கை செய்கிறாயோ, எதை பேசுகிறாயோ, ஜீவனை பேசினால் ஜீவன் அடைவாய். ஆமென். நிறைய நேரம் நம்ம எதிர்மறையா அவிசுவாசமாவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். உன் ஆசீர்வாத தடை எது தெரியுமா? உன் வாய் தான். நிறைய நேரம் திட்டு, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது, இதெல்லாம் வந்திருக்காது. உன் வாயில சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னுவாங்க. அல்லேலூயா. சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமென். ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஆகாது. ஆமென். சொல்லாதீங்க. உன் ஆசீர்வாதத்திற்கு தடை வேறு எதுவும் இல்லை, உன் வாய் தான். ஒரே வாயில துதித்தலும் சபித்தலும் என்ன பண்ணக்கூடாது. ஒரே வாயில இன்னைக்கு ஆசீர்வாதமும் சாபமும் வரக்கூடாது. ஆசீர்வதிக்கிறேன்னா ஆசீர்வதி. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இங்க நல்லா ஜெபம் பண்ணி துதிச்சிட்டு வீட்டில் போய் சபிச்சினா நீ ஜபிக்கிற ஜெபம் கேட்கப்படுமா? உனக்கு அது தடையாய் மாறிவிடும். உன் ஆசீர்வாதங்கள் தடைப்படும். அல்லேலூயா. அதனால துதிக்கிறவன் வாயில, அபிஷேகம் பண்ணி இருக்கிறவன் வாயில கவனமாய் பேசு, ஞானமாய் பேசு. அல்லேலூயா. உன் வாய் உனக்கு என்னவாய் இருக்கக்கூடாது? தடையாய் இருக்கக்கூடாது. மூன்றாவது எது தடைன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நேரமா யோசி. உன் பெருமை. பெருமை உள்ளவளுக்கு கர்த்தர் எதிர்த்துன்னு இருக்கிறார். சொல்லுங்க, பெருமை உள்ளவளுக்கு கர்த்தரை ஏத்துனுண்டா அதுக்கப்புறம் அதை விட பெரிய தடை வேற எதுவுமே. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க பெருமை தான் நம்மளுக்கு தடை. கர்த்தரே தடையா நிற்கிறாராம். உன் பெருமையை கர்த்தர் உடைக்கணும். உன் பெருமையிலிருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உன்னை தாழ்த்த கற்றுக்கொள். எதை குறித்து பெருமை பாராட்டுகிறாய்? ஆமென். என்னில மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எப்பொழுதும் தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க.
உன் பெருமை தான் உனக்கு தடை. நிறைய பேர் ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருப்பது உங்க பெருமை, உங்க பேச்சு, உங்களுடைய பாவம், உங்களுடைய அக்கிரமம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றது புரியுதா? எனக்கு தடையாவே இருக்கு பாஸ்டர். எதனால தடையா இருக்கு? உன் வாயின் வார்த்தையில தடையா இருக்குதா, அல்லது நாம் செய்த பாவங்கள் தடையா இருக்குதா? தேவ சமூகத்துல காத்திருந்துப்பா. ஆமென். இப்போ உன் முழங்கால் யுத்தத்தை நீ என்ன பண்ணு, போடு. உபவாச யுத்தத்தை ஏறெடுத்து பாரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசுவான், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவான். அந்த அலங்கம் தடையா இருக்கிற தடைகளை கர்த்தரே உடைப்பா. அல்லேலூயா. நான்காவது ஒரு தடை, வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். நான்காவது எப்படி தடை? சாபத்தின் கிரியைகள். சாபத்தை உண்டாக்கக்கூடிய கிரியைகள் எந்த காரியமாய் நம்ம வாழ்க்கையில வீட்டில் இருந்தாலும் அவைகள் தடை நமக்கு உண்டாக்கும். ஆமென். யோசுவா நிருபத்திலேயே இருக்குது, நம்ம வாசிக்கிறோம். இந்த எரிகோ பட்டணத்தை எல்லாம் ஆண்டவர் முற்றுகை போட்டு எரிகோ மதிலெல்லாம் விழுந்து எக்கால சத்தத்தை தொனித்து, அல்லேலூயா, எல்லாம் ஆண்டவர் ஆர்ப்பரிக்க சொல்றாரு. 7வது நாள் 7 தடவை என்ன பண்றாங்க, சுற்றி வராங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தை நான் சபித்திருக்கிறேன். இந்த பட்டணத்தை கர்த்தர் சபிச்சார்னா சாபம் தான். ஆமென். அல்லேலூயா. இதை நீங்க கவனிக்கணும். வாசிங்க அதே 6ஆம் அதிகாரத்துல 26வது வசனம். சபிக்கப்பட்டிருக்க கடவன். ஏன்? கர்த்தர் சபிச்சிட்டாரு. ஆமென். அடுத்து சொல்ற, அதெல்லாம் இன்னும் சபிக்கிறார். இதை எவன் மீறி இன்னும் கட்டணும்னு நினைச்சாலும் அவன் முதல் தலைச்சன் பிள்ளை மரித்து விடுவான். ஆமென். அப்படிலாம் சாபத்தை சொல்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த எரிகோ பட்டணம் சாபத்தீடா இருக்குது. இப்போ அதில் உள்ள எந்த பொருளையும், அல்லேலூயா, எந்த ஜனமும், துதிக்கிற ஜனம், ஆமென், ஒன்றை கூட தனக்கென்று என்ன பண்ணக்கூடாது, எடுத்து வைக்க கூடாது. ஆனா இங்க 7ஆம் அதிகாரத்துல தொடர்ச்சி நீங்க வாசிங்கன்னா, ஒரு கூட்டம், ஒரு குடும்பம் தனக்கென்று விலையுறந்த வஸ்திரங்களை, விலையுறந்த காரியங்களை என்ன பண்றாங்க, எடுத்து மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஒருத்தரையும் விடாத, எல்லாத்தையும் எரிச்சு விடு, எல்லாத்தையும் என்ன பண்ணு, காலி பண்ணு. நான் சபித்திருக்கிறேன். ஏன்? இஸ்ரவேலுக்கு விரோதமா தடையா நின்றாங்கல்ல, ஆமென், வழி விடலல்ல, நான் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் சொல்லி கர்த்தரை அவளுக்கு எழும்பினான். கர்த்தரை அவளுடைய மதில்களை எல்லாம் விழ செய்தான். அந்த எரிகோ மதில் தான் அவளுக்கு பெருமையாக இருந்தது. யாரும் ஒருத்தரை எங்களை தாண்டி போக முடியாது. அல்லேலூயா. இது இவ்வளவு உறுதியான ஒரு மதில் சுவரா, ஒரு கோட்டையா இருக்குன்னு பெருமை பாராட்டினாங்க. கர்த்தர் எரிகோவனுடைய பெருமையை உடைத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க துதி எல்லா பெருமையா இருக்கிற காரியங்கள்லாம் உடைக்கும். தடையா இருக்கிற, அலங்கமா இருக்கிற, மதில் சுவரா இருக்கிற, ஆசீர்வாத தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் உடைக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாபத்தின் கிரியைகள் இன்னும் நம்ம எடுத்து வைத்திருப்போமானா, ஏதாவது வச்சிருப்போம்னா, அதை ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லி என்ன பண்ணுங்க, தூக்கி எறியுங்கள். சாபத்தின் கிரியை உண்டாக்குறது விக்கிரகம். முதல் காரியம், சாபம் விக்கிரகங்களினால என்ன பண்ணும், வரும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி மூதாதையர், அதுக்கப்புறம் அப்பா அம்மா, இவங்களுடைய படங்களை வச்சு இன்னும் சில பேர் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பூஜை பண்ணுறதெல்லாம். அது உனக்கு சாபம். கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆமென். அது உனக்கு உன் ஆசீர்வாதத்தை அது தடை பண்ணும், ஒரு சமாதானத்தை அது கெடுக்கும். அல்லேலூயா. இன்னும் சாபத்தை உண்டாக்கக்கூடிய கிரியைகள் வேற என்ன இருக்கு? ஆண்டவர்கிட்ட நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உனக்கே காண்பிப்பாரு. வெளியிலிருந்து ஆள் வரணும்னு அவசியம் இல்லை. ஆமென். ஆகவே தடையா இருக்கிற தடைகளை நம்ம முறியடிக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை முதல்ல சரி செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க துதிச்சா மதில் சுவரும் உடையும், எல்லா பெருமையும் கர்த்தர் உடைப்பான், தடைகள் எல்லாம் விலக செய்வார். ஆமா, நமக்கு இன்னும் 5 நாள் இருக்குல்ல. இப்ப அமைதியா நடைப்பயணம். யுத்தம் பண்ணுங்க, முழங்கால் யுத்தம் பண்ணுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், உங்க வீட்டாருக்காக ஜெபம் பண்ணணும். அதுதான் யுத்தத்தில் தேவ சமூகத்தில் போராடுவது, விசேஷமான காரியங்களுக்காக. நான் முதல்ல சொன்னது
என்ன பண்ணும்? சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விண்ணப்பங்கள், ஆண்டவர் உங்களை பாரப்படுத்தினால் தேசத்திற்காக, நம்முடைய பட்டணத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை உணர்த்துகிற காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியா உங்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்காம எழுந்திருக்க, ஆமா, ஜெபிக்கணும். அந்த 7 நாளும் உங்க கணவரை, பிள்ளைகளை, குடும்பத்தை எல்லாரையும் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குவான். அல்லேலூயா. ஆகவே இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், யுத்தத்திற்கென்று கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரா? 3 விதத்தில் யுத்தம், மறந்துடாதீங்க. முதல் யுத்தம் ஜப நடை யுத்தம், 2வது முழங்கால் யுத்தம், 3வது உபவாசத்தில் யுத்தம். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவ சமூகத்தில்